அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான 9ஆம் வகுப்பு மாணவ மாணவர்களே, உங்களின் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. நாம் இப்பொழுது வகுப்பு 9 பாடம் 1 கணமொழி. இந்த முதல் பாடத்துல எடுத்துக்காட்டு 1.10 எடுத்துக்காட்டு 1.18 வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த கணக்குகளானது உங்களுடைய கணித புத்தகம் பக்கம் எண் 14 to 20 பக்கத்துல வரைக்கும் இந்த எடுத்துக்காட்டு கணக்குகள் இருக்கு. இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த இந்த கணக்குகள் சம்பந்தம் இந்த எடுத்துக்காட்டு கணக்குகள் வந்து எதை அடிப்படையாக கொண்டு அப்படின்னா, கண செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டது. செட் ஆப்ரேஷன்ஸ் கண செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்ட கணக்குகள் தான் இந்த கணக்குகள். முதல்ல கண செயல்பாடுகள்னா என்ன? உதாரணமாக முழுக்கள், முழு எண்கள், விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள், இதுல எல்லாம் அடிப்படை செயல்பாடு உண்டு. ஞாபகம் இருக்கா? கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். அதே மாதிரி கணத்துக்கும் அடிப்படை செயல்பாடுகள் இருக்கு. அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா செட் ஆப்ரேஷன். முதல்ல அதை பற்றிய கான்செப்ட் கருத்துக்களை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா பயிற்சி இந்த எடுத்துக்காட்டு கணக்குகளில் போவோம். முதல்ல ஒவ்வொரு எடுத்துக்காட்டு கணக்கான அடிப்படை கருத்துக்களை புரிஞ்சாதான் அந்த எடுத்துக்காட்டு கணக்குகளை வழங்க முடியும். அந்த எடுத்துக்காட்டு கணக்குகளை செஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பயிற்சி கணக்கு செய்ய முடியும். அதனால் எல்லா பாடத்துலையும் அடிப்படை கருத்துக்கள் இருக்கும். அந்த அடிப்படை கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். சரியானா? இப்போ முதல்ல கண செயல்பாடுடைய அடிப்படை கருத்துக்கள் நம்ம பார்ப்போம். கண செயல்பாடுகள் செட் ஆப்ரேஷன். பாடம் 1 கணமொழி வகுப்பு 9 எடுத்துக்காட்டு 1.10 எடுத்துக்காட்டு 1.18 வரைக்கும் உள்ள கணக்குகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அது உங்கள் கணித புத்தகத்தில் பக்கம் எண் 14 to 20 பக்கம் வரைக்கும் இருக்கு. இந்த கண செயல்பாடுகளுக்கு அடிப்படை வித்திட்டவர் யார் அப்படின்னா ஜான் வென். அது நிறைய பேர் வித்திருக்காங்க. அதில் இவர் வெண்படங்கள் மூலமாக கண செயல்பாடுகளை எவ்வாறு செய்வது என்பதற்கு ஒரு முக்கியமான ஆள் யார் அப்படின்னா ஆங்கிலேய கணித மேதை ஜான் வென். அதனால அவருடைய பேரை வச்சு தான் அது அந்த படமே இருக்கு, வெண்படம். இவர் கணங்களுக்கு இடையான உறவுகளை படங்களின் மூலம் விளக்கும் வெண்படங்களை உருவாக்கினார். வெண்படங்களானது கணக்கோட்பாடு, நிகழ்தகவு, புள்ளியியல், தர்க்கம் மற்றும் கணிப்பொறி அறிவியல் போன்ற துறைகளில் பயன்படுகிறது. கண செயல்பாடுகளை படம் மூலமா விளக்குறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா ஜான் வென். ஒரு இங்கிலீஷ் கணித மேதை. இவர் ஆங்கிலேய கணித மேதை. சரிதானா? சரி. கண செயல்பாடு என்னதெல்லாம் இருக்கு? செட் ஆபரேஷன் என்னெல்லாம் இருக்கு நம்ம 9ஆம் கணக்கு புத்தகத்தில் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நிரப்பு கணம், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ செட். நிரப்பு கணம்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம். ஏ டேஷ் அப்படின்னு சொல்லணும், அல்லது ஏ காம்ப்ளிமெண்ட். ஏ டேஷ்ன்னு சொல்லலாம், அல்லது ஏ காம்ப்ளிமெண்ட். இதுக்கு பேர் என்ன பேர்? நிரப்பு கணம். முதல்ல கண செயல்பாடோட தலைப்பை பார்த்துட்டு ஒவ்வொன்றுக்கும் பார்ப்போம். அடுத்து கணங்களின் சேர்ப்பு. முதல்ல கண செயல்பாடுல ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னு நிரப்பு கணம், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ செட். ஏயின் நிரப்பு கணத்துக்கு என்ன எப்படி எழுதணும் அப்படின்னா ஏ டேஷ்ன்னு எழுதணும், அல்லது ஏ காம்ப்ளிமெண்ட் மேலே ஏயின் அடுக்கு சின்னு போடணும். காம்ப்ளிமெண்ட், ஏ காம்ப்ளிமெண்ட். நிரப்பு கணத்துக்கு ஏ டேஷ். ஏ என்பது ஒரு கணம்னா அதனுடைய நிரப்பு கணம் ஏ டேஷ் என்று அழைக்கப்படும். அடுத்து அல்லது ஏ காம்ப்ளிமெண்ட் என்று அழைக்கப்படும். கணங்களின் சேர்ப்பு. ரெண்டு கணங்களை சேர்த்து எழுதுறதுக்கு என்ன பேர் அப்படின்னா கணங்களின் சேர்ப்புன்னு பேர். ரெண்டு கணம் இருக்கு, ஏ கணம் பி கணம் இருக்கு. ரெண்டு கணத்தையும் சேர்த்து எழுதுனா ஏ சேர்ப்பு பின்னு பேர். யூனியன் ஆஃப் டூ செட்ஸ், இதை ஏ யூனியன் பி அப்படின்னு வாசிக்கணும், அல்லது ஏ சேர்ப்பு பின்னு வாசிக்கணும். இரண்டு கணங்களில் வெட்டு, இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ், ஏ வெட்டு பி, ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு சொல்லணும். இப்படி இந்த யூவை திருப்பி போட்டோம்னா அது எப்படி சொல்லணும்? வெட்டுன்னு சொல்லணும். ஏ வெட்டு பி அல்லது ஏ இன்டர்செக்ஷன் பி. இது கணங்களின் வெட்டுங்கிறது இரண்டு கணங்களுக்கும் இடையே உள்ள பொதுவான உறுப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய கணம். பொதுவான உறுப்புகளை கண்டுபிடிச்சு எழுதக்கூடிய கணத்துக்கு என்ன பேர் அப்படின்னா கணங்களின் வெட்டு, இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ். ஏ வெட்டு பி கணங்கிறது அந்த ரெண்டு கணத்துலையும் பொதுவாக உறுப்பு இருக்கும்ல, அந்த உறுப்புகளை எடுத்து எழுதுக்கு பேர் தான் ஏ வெட்டு பி. ஏ யூனியன் பின்னா ரெண்டு கணங்களில் உள்ள உறுப்புகளை சேர்த்து எழுதுறதுக்கு பேர் ஏ யூனியன் பின்னு பேர். கணங்களின் வித்தியாசம். இரண்டு கணங்களுக்கு இடையே உள்ள பொதுவான உறுப்பு கழிச்சிட்டு ஏயில மிச்சம் இருந்தா அது ஏ வித்தியாசம் பின்னு பேர். ஏயிலிருந்து பியினுடைய உறுப்புகளை கழிச்சிட்டோம். பியில மிச்சம் இருந்தா அது பி வித்தியாசம் ஏன்னு பேர். பியில இருந்து ஏயினுடைய பொதுவான உறுப்புகளை கழிச்சிட்டோம். இங்க முதல்ல என்ன இருக்குதோ அதுலதான் என்ன செய்யணும்? மீதம் இருக்கணும். பியினோட உறுப்புகள் கழிக்கப்படணும். இப்போ கணங்களின் வித்தியாசம் என்பது டிஃபரன்ஸ் ஆஃப் டூ செட்ஸ், ஏ வித்தியாசம் பி அல்லது பி வித்தியாசம் ஏ. அடுத்து கணங்களின் சமச்சீர் வித்தியாசம். கணங்களின் சமச்சீர் வித்தியாசம்னா என்ன அப்படின்னா ஏ டெல்டா பி. இந்த முக்கோண மாதிரி போட்டிருக்கலாம், இது எப்படி வாசிக்கணும்? டெல்டான்னு வாசிக்கணும். ஏ டெல்டா பி சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸ் அப்படின்னு பேர். இந்த ஏ டெல்டா பின்னா என்ன அப்படின்னா
ஏயிலேருந்து பியை கழிச்சு ஒரு கணம் வரும்ல, ஏ வித்தியாசம் பி, அதையும் பியிலேருந்து ஏயினோட உறுப்புகளை கழிச்சாக்க ஒரு கணம் வரும்ல, பி வித்தியாசம் ஏ, அந்த ரெண்டையும் சேர்த்து எழுதுனா அதுக்கு பேர் என்ன பேர்? ஏ டெல்டா பி. ஏ டெல்டா பிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ வித்தியாசம் பி யூனியன் பி வித்தியாசம் ஏ அப்படின்னு சொல்லணும். இந்த மைனஸ் எப்படி வாசிக்கணும் அப்படின்னா வித்தியாசம்னு வாசிக்கணும். ஏ வித்தியாசம் பி, பி வித்தியாசம் ஏ. அப்போ கன செயல்பாடுகள்ல மொத்தம் 5 விதமான கன செயல்பாடு பார்க்குறோம். நிரப்பு கணம், கணங்களின் சேர்ப்பு, கணங்களின் வெட்டு, கணங்களின் வித்தியாசம், கணங்களின் சமச்சீர் வித்தியாசம். இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல வெண்படம்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம். ஏங்கிற கணத்தை மேலே கொடுத்துருக்கு. ஏ = 5, 6, 7, 11, 13, 18 அப்படிங்கிற ஒரு கணம். அந்த ஏ கணத்தில் உள்ள உறுப்புகள் 5, 6, 7, 11, 11, 13, 18. இதை ஒரு வட்டத்துக்குள்ள எழுதணும். இந்த ஏ கணத்தை வந்து கன அடைப்பானுக்குள்ள எழுதுனா அது கணம். இந்த கணத்தை ஒரு வட்டத்துக்குள்ள அல்லது சதுரத்துக்குள்ள அல்லது முக்கோணத்துக்குள்ள எதுலேயே ஒன்று, ஏதோ ஒரு உருவம். ஆனால் நம்ம இதில் எந்த பயன்படுத்துகிறோம் அப்படின்னா 9ஆம் வகுப்பு கணித புத்தகத்தில் வட்டம் என்ற உருவத்தை மட்டும் தான் பயன்படுத்துவோம். வெண்படங்கிறது எந்த இதனாலும் செய்யலாம், குறிச்சிக்கலாம். ஆனால் என்ன செய்கிறோம், ஒரு வட்டத்தை நம்ம பொதுவாக ஸ்டாண்டர்டாக 9ஆம் வகுப்புக்குள்ள வெண்படம்ங்கிறது வட்டம் மட்டும்தான் குறிக்கும். சரியானா? சரி. வெண்படத்தில் இந்த ஏயில் உள்ள எல்லா உறுப்பையும் நான் எழுதியிருக்கேன். அப்போ ஏ கணந்த இப்படி இருக்கு. 5, 6, 7, 11, 13, 18. அப்போ இப்படி கனமாக எழுதுறதுக்கு பதிலாக கன அடைப்பான் போட்டு எழுதுறதுக்கு பட்டியல் முறையில் எழுதுறதுக்கு பதிலாக அதை ஒரு வட்டமாக வரைஞ்சி அதுக்குள்ளே எழுதுனா இந்த வட்டத்துக்குள்ளே உள்ள எல்லா உறுப்பும் எதை குறிக்கும் அப்படின்னா ஏஐ குறிக்கும். அதாவது இந்த வட்டம் என்ன கணம்? இப்போ ஏ கணம். இதுக்கு பேர் தான் வெண்படம். சரிதானா? இதே மாதிரி 2 கணம் கொடுத்துருக்கேன். ஏ அப்புறம் ஏ கணம், இன்னொன்று பி கணம். ஏ வந்து 1, 3, 7, 8, 9, 10. பி வந்து 2, 4, 5, 6, 9, 10. இதில் 2 கணத்தையும் வெண்படத்தில் குறிக்க போகிறேன். 2 கணத்தையும் வெண்படத்தில் குறிக்கிறதுக்கு முன்னாடி அந்த 2 கணத்துக்கும் இடையே பொதுவான உறுப்புகள் எதுவும் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். பொதுவான உறுப்பு இருக்குது. இங்கே 9 இருக்குது, இங்கே 9 இருக்குது, இங்கே 10 இருக்குது, இங்கே 10 இருக்குது. அப்போ இந்த 9, 10 ஞாபகம் வச்சுக்கணுங்க. இதை அந்த 2 கணத்துக்கு இந்த 2 கணங்களுக்கு ஏ கமா பி ஆகிய கணங்களுக்கு வெண்படங்கள் போடும்போது இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி இந்த முதல் வட்டம் ஏயை குறிக்கும், 2வது வட்டம் என்ன செய்யும்? பியை குறிக்கும். இந்த 2 வட்டமும் ஒரு இடத்துல வெட்டுது பாருங்க. வெட்டுதா? அது ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள பொதுவான இடம், பொதுவான ஏரியா. அந்த ஏரியாவில் தான் மேலே உள்ள அந்த கணத்தில் 9, 10 2 கணத்துக்கு பொதுவாக இருந்துச்சுல, அப்போ 2 கணங்களுக்கும் இடையே உள்ள பொதுவான உறுப்புகளை இந்த இடத்துல குறிக்கணும். இந்த இடத்துல இந்த பொதுவான இடம் இருக்குல்ல 9, 10. இந்த 9, 10 ஏக்குன்னு சொந்தம். இந்த 9, 10 எதுக்குன்னு சொந்தம்? பிக்குன்னு சொந்தம். இப்போ பாருங்க, ஏயில் உள்ள கணங்கள் ஏ வட்டம் எங்கெல்லாம் போகுது? அதில் உள்ளது ஃபுல்லாக ஏ. அப்போ ஏ 1, 3, 7, 8, 9, 10. பி 5, 2, 4, 5, 6, 9, 10. பி வட்டத்துக்குள்ள எல்லாமே பியில் வரும். அப்போ நடுவில் என்ன போடணும் அப்படின்னா அந்த இரு கணங்களுக்கும் இடையே உள்ள பொதுவான உறுப்புகளை நடுவில் போடணும். சரியா? ஒரு தடவை போட்டால் போதும். 2 தடவை ஏலையும் 9, 10 வருது, பியில் 9, 10 2 தடவை போட்ட வேண்டாம். ஒரு தடவை போட்டால் போதும். சரிதானா? இப்போ 2 கணங்களுக்கு இடையே உள்ள உறுப்புகளை வெண்படத்தில் எப்படி குறிக்கணும்னு பார்த்துட்டோம். வெண்படம்னா வட்டம். அந்த வட்டத்துக்குள்ள வட்டத்துக்குள்ள உள்ள ஃபுல்லாக ஏயில் உள்ள உறுப்புகளை போடணும். பி வட்டத்துக்குள்ள உறுப்புகளை எல்லாம் பி வட்டத்துக்குள்ள போடணும். சரிதானா? இப்போ நிரப்பு கணம். நிரப்பு கண செயல்பாடுல ஃபர்ஸ்ட் என்ன வருது அப்படின்னா நிரப்பு கணம் வருது. அதை பார்ப்போம். ஏ என்ற கணத்தினுடைய நிரப்பு கணம் என்பது கணம் ஏயின் உறுப்புகளை தவிர்த்து அனைத்து கணத்தின் பிற எல்லா உறுப்புகளையும் கொண்ட கணத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ஏயின் நிரப்பு கணம் பேர். உதாரணமா ஏ கணம் இருக்கு. அனைத்து கணத்தை வந்து செவ்வக வடிவில் உள்ள கட்டமாக குறிப்பிடுவாங்க. வட்டத்தை வந்து கனமாக குறிப்பிடும் போது அனைத்து கணம் வந்து எப்படி குறிப்பிடப்படும் அப்படின்னா செவ்வக வடிவில் உள்ள கட்டம். செவ்வக வடிவத்தில் உள்ள கட்டத்தை போட்டோம்னா அது யூன்னு பேர், யூனிவர்சல் செட்டுன்னு பேர். அதுக்குள்ளே என்ன கணம் இருக்கும்? ஏ கணம் இருக்கும். ஏ காம்ப்ளிமெண்ட்னா இந்த ஏ வட்டம் இருக்குல்ல, அதை தவிர்த்துட்டு வெளியே இருக்குல்ல ஏ காம்ப்ளிமெண்ட் அல்லது ஏயினுடைய நிரப்பு கணம் என்பது ஏ என்ற கணத்தினுடைய நிரப்பு கணம் என்பது கணம் ஏயின் உறுப்புகளை தவிர்த்து அனைத்து கணத்தின் பிற எல்லா உறுப்புகளையும் கொண்ட கணம். ஏயில் உள்ளது மட்டும் ஏயில் உள்ள கணத்தை மட்டும் கணத்தில் உள்ள உறுப்புகளை மட்டும் தூர விட்டு அனைத்து கணத்துல மிச்சம் உள்ள உறுப்புகளை சேர்த்து எழுதுறதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா நிரப்பு கணத்தை அந்த சேர்த்து எழுதுறதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஏயினுடைய நிரப்பு கணம் பேர். அது ஏ டேஷ் அல்லது ஏ காம்ப்ளிமெண்ட் என்று அழைக்கப்படும். ஆனால் அது எங்கே இருக்காது? ஆனால் ஏ டேஷ் வந்து ஏ டேஷில் உள்ள உறுப்புகள் ஆனால் ஏயில் இருக்காது. ஆனால் எங்கே இருக்கும்? அனைத்து கணத்தில் இருக்கும். அதான் சொல்லியிருக்கான் பாருங்க. ஏ டேஷ் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு யூ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஏ. எக்ஸ் வந்து எதில் இல்லை? நாட் பிலாங்ஸ் டு ஏ. ஏயில் அந்த உறுப்புகள் இல்லை, ஆனால் எதில் இருக்குது? அனைத்து கணத்தில் இருக்குது. சரிதானே? அப்போ சுருக்கமாக ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ டேஷ் ஈக்குவல் டு அனைத்து கணம் மைனஸ் ஏ. அனைத்து கணம் மைனஸ் ஏ. அனைத்து கணத்துலேருந்து ஏ கழிச்சிட்டோம்னா மிச்சம் உள்ளது என்னது அப்படின்னா ஏ டேஷ். இதுதான் நிரப்பு கணம்.
ஏயையும் ஏ டேஷையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அனைத்து கணம் கிடைச்சிடும். நிரப்பு கணம்ங்கிறது காம்ப்ளிமெண்ட். ஏயினுடைய ஏ ஆனது எப்போ அனைத்து கணமா மாறுமோ அதுக்கு தேவையான உறுப்புகளை கொண்ட கணத்துக்கு பேர் என்ன பேர்? ஏ காம்ப்ளிமெண்ட் அல்லது ஏ டேஷ்னு பேர். இப்போ ஏயினுடைய நிரப்பு கணம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கணக்கு செஞ்சுருக்கேன். இது அனைத்து கணம் யூ. ஏயின் நிரப்பு கணம் ஏ டேஷ் காணல். இது அனைத்து கணம் யூ 1, 5, 9, 17, 23. அதே மாதிரி ஏயில் 1, 17, 23. சரியா? இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஏ டேஷ் கேட்டிருக்கான். ஏ டேஷ்னா என்ன? ஏ கணத்தில் உள்ள உறுப்புகளை தவிர மிச்சமுள்ள அனைத்து கணத்தில் உள்ள உறுப்புகள். அப்போ ஏ கணத்தில் 1 இருக்குது, அனைத்து கணத்தில் 1 இருக்குது, அது வரக்கூடாது. ஏ கணத்தில் 17 இருக்குது, அனைத்து கணத்தில் 17 இருக்குது, அது வரக்கூடாது. ஏ கணத்தில் 23, அனைத்து கணத்தில் 23. அப்போ ஏயில் உள்ள உறுப்புகள் அனைத்து கணத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. 1, 17, 23 இருக்குது. அதை தவிர்த்துட்டு மீதமுள்ள உறுப்புகள் தான் ஏ டேஷ். அப்போ மிச்சம் எத்தனை இருக்குது? 5,9. எனவே ஏ டேஷ் எவ்வளவு? 5,9. ஏயில் உள்ள உறுப்புகளை தவிர்த்துட்டு அனைத்து கணத்தில் உள்ள மீதமுள்ள உறுப்புகளை கொண்ட கணத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ஏ டேஷ். அப்போ ஏயை கழிச்சிடணும். அனைத்து கணத்தில் மிச்சம் இருக்குது. ஏயை கழிச்சு 1 கழிச்சிடணும், 17 17 கழிச்சிடணும், 23 23 கழிச்சிட்டோம்னா மிச்சம் என்ன கிடைக்கும் அப்படின்னா 5,9. இதுதான் ஏ டேஷ். சரிதானா? அடுத்து கணங்களின் சேர்ப்பு. இரு கணங்கள் ஏ மற்றும் பியின் சேர்ப்பு கணம் என்பது ஏ அல்லது கணம் பியில் இரண்டிலும் உள்ள உறுப்புகளை கொண்ட கணமாகும். இது ஏ யூனியன் பி என்று அழைக்கப்படுகிறது. இதை ஏ சேர்ப்பு பி என படிக்க வேண்டும். அப்போ நல்ல கவனிங்க. 2 கணத்துக்கு பொதுவாக உறுப்புகள் இருக்கும்போது 2 கணத்தை இப்படி சேர்க்கணும். 2 கணத்துக்கும் பொதுவாக உறுப்புகள் இல்லைன்னா 2 வட்டம் தனித்தனியாக தான் போடணும். அது அனைத்து கணத்துக்குள்ளே இருக்கணும். 2 வட்டமும் தனித்தனியாக. எப்போ அப்படின்னா பொதுவாக உறுப்புகள் இல்லைன்னா, வெட்டா கணங்களாக இருந்தால், வெட்டும் கணங்களாக இருந்தால் இப்படி வெட்டித்தான் போடணும். சரிதானா? இப்போ ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்க போகிறேன். ஏ சேர்ப்பு ஏ யூனியன் பி, ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்க போகிறேன். ஏ கணம் பி கணம். ஏல 10, 15, 20, 25, 30 இருக்கு. பி கணத்தில் 5, 10, 19, 20, 20, 35 இருக்கு. இப்போ ரெண்டையும் சேர்க்க போறேன். ரெண்டையும் சேர்க்கும்போது நம்ம என்ன கவனிக்கணும்னா 2 கணத்துலையும் பொதுவான உறுப்புகள் எதுவும் இருக்கான்னு பாருங்க. இங்கேயும் 10 இருக்கு, இங்கேயும் 10 இருக்கு. இங்கே 20, இங்கே 20. ஆனா கணக்குக்குள்ள எழுதும்போது ஒரு தடவை தான் அந்த 10 வருதும், ஒரு தடவை தான் அந்த 20 வரணும். ஏன் அப்படின்னா கணக்குல எல்லா எண்களும் எல்லா உறுப்புகளும் ஒரே ஒரு தடவை தான் இடம் பெறணும். இது கணத்தினுடைய விதி. சரியா? அப்போ 2 10 எழுதக்கூடாது. நன்கு வரையறுக்கப்பட்ட உறுப்புகளின் தொகுப்புக்கு பேர் தான் கணம். அது 2 தடவை வரக்கூடாது. இப்போ கவனிங்க. 2யும் சேர்த்து எழுத போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான். 2 கணத்தையும் சேர்த்து எழுதினா போதும். இங்கே 5, அப்புறம் 10, 15, 19, அப்புறம் 20, அப்புறம் 25, அப்புறம் 30, அப்புறம் 35. 2 20 வருது. ஆனால் ஒரு 20 எழுதியிருக்கேன். 2 10 வருது, ஒரு 10 எழுதியிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா 2 கணங்களையும் சேர்க்கும்போது திரும்ப இந்த உறுப்பு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அப்போ 2 கணங்களையும் சேர்த்து எழுதுறது ரொம்ப ஈஸி. 2 கணத்தில் உறுப்புகளை சேர்த்து ஒரே கணமாக மாற்றினா போதும். அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா ஏ சேர்ப்பு பி கணம்னு பேர். சரிதானா? கணங்களின் வெட்டு, இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட். இரு கணங்கள் ஏ மற்றும் பியின் வெட்டு என்பது அவ்விரு கணங்களின் பொது உறுப்புகளை கொண்ட கணமாகும். 2 கணத்துலையும் பொதுவாக உறுப்பு இருந்துச்சுன்னா அதை எழுதும்போது ஏ வெட்டு பி கணம் அதுக்கு பேர். அதை இப்படி எழுதணும். ஏ வெட்டு பி என்று குறிக்கிறோம். ஏ வெட்டு பிங்கிறது எக்ஸ் உள்ள எல்லாம் எக்ஸ். அந்த எக்ஸ் ஏல இருக்கலாம் மற்றும் பியில் இருக்கலாம், 2லேயும் இருக்கலாம். அப்போ இரு கணங்களின் வெட்டு வெண்படத்தில் குறிக்கும் போது இந்த நடுவில் வருதுல லென்ஸ் மாதிரி, அதுதான் வெட்டு கணத்தை குறிக்கும். இந்த இடம் தான் ஏ வெட்டு பியை குறிக்கும். சரிதானா? அப்போ ஏ வெட்டு பிங்கிறது இதுதான். இந்த நடுவில் லென்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதை 2 கணங்களுக்கும் இடையே உள்ள பொதுவான உறுப்புகளை கொண்ட கணம். வெண்படத்தில் குறிக்கும் போது இப்படித்தான் குறிக்கணும். ஏ வெட்டு பின்னு குறிக்கணும். சரிதானா? அடுத்து ஏ வெட்டு பி கவனிங்க. இது ஏ கணம், இந்த வட்டம் ஃபுல்லா. இது பி கணம், இந்த நடுவில் உள்ளது ஏ அண்ட் பி, ஏ வெட்டு பி. சரிதானா? கணக்கில் செய்யும்போது ஏ வெட்டு பி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏ கணம் 20, 29, 42, 49. பி கணம் 5, 42, 49, 72. அப்போ ஏ வெட்டு பின்னா 2 கணங்களுக்கும் பொதுவான உறுப்புகளை கொண்டு கணம். இங்கேயும் 42, இங்கேயும் 42 இருக்கு. இங்கே 49, இங்கே 49 இருக்கு. அப்போ ஏ வெட்டு பி. ஏ வெட்டு பின்னா ஏ கணத்துக்கும் பி கணத்துக்கும் உள்ள பொதுவான உறுப்புகளை கொண்ட கணம். அப்போ இங்கே 42, இங்கே 42 பொதுவாக வருது. அப்போ 42. இங்கே 49, இங்கேயும் 49 வருது. அப்போ 49. அப்போ ஏ வெட்டு பிங்கிறது 2 கணங்களுக்கும் இடையே உள்ள பொதுவான உறுப்புகளை கொண்ட கணம் 42, 49. சரிதானா? சரி. கணங்களின் வித்தியாசம். ஏ பி என்பன இரு கணங்கள் என்க. கணம் ஏ மற்றும் கணம் பியின் வித்தியாசம் என்பது கணம் ஏயில் உள்ள ஆனால் கணம் பியில் இல்லாத உறுப்புகளை கொண்ட கணமாகும். இதை ஏ மைனஸ் பி அல்லது இது ஏ வித்தியாசம் பி என எழுதலாம். ஏ மைனஸ் பி என்பதை ஏ வித்தியாசம் பி என படிக்க வேண்டும். ஏ மைனஸ் பி எப்படி படிக்கணும்? ஏ வித்தியாசம் பி அப்படின்னு படிக்கணும். சரிதானா? ஏ வித்தியாசம் பி என்பது நல்லா கவனிக்கணும். ஏயிலிருந்து பியை கழிச்சிடணும். ஏயில் மட்டும்தான் அந்த உறுப்பு இருக்கணும். பியில் உள்ள உறுப்புகள் அதில் இருக்கக்கூடாது.
பியில் உள்ள உறுப்புகள் அதில் இருக்கக்கூடாது. பி வித்தியாசம் ஏ என்பது பியில் உள்ள உறுப்புகள் இருக்கணும், ஆனால் ஏயில் உள்ள உறுப்புகள் அதில் இருக்கக்கூடாது. சரியா? கழிச்சு எழுதிட்டோம் அப்படின்னா ஏயிலேருந்து பியை கழிச்சிட்டோம்னா அது ஏ வித்தியாசம் பி, பியிலேருந்து ஏ கழிச்சிட்டோம்னா அது பி வித்தியாசம் ஏ. இது சிம்பிளாக விளங்கிடு. இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா கணங்களின் வித்தியாசம். அதுக்குள்ள எடுத்துக்காட்டு கணக்கு பாருங்க. முதல்ல வெண்பட கணக்கு. இது ஏ வட்டம் ஃபுல்லா, ஏயிலிருந்து ஏ வட்டத்துக்குள்ள பி நுழையுதுல்ல, இந்த ஏரியாவை கழிச்சிருக்காங்க. நிழலிட்டு இருக்காங்கல்ல பச்சை கலர்ல, இதுதான் என்னது ஏ வித்தியாசம். ஏ ஏ மட்டும்தான் இருக்கணும். பி ஏ வட்டம் இது ஃபுல்லா வருது, ஆனா அதுல என்ன இருக்கு அப்படின்னா பியில் உள்ள உறுப்புகள் இருக்கிறதுனால அதை நீக்கிட்டாங்க. அப்போ இந்த பி வட்டத்தை ஃபுல்லா நீக்கிட்டு ஏ வட்டம் முக்கால்வாசி நிலையிட்டோம்னா அதுக்கு பேர் என்ன பேரு ஏ வித்தியாசம் பி. அதே மாதிரி பி வித்தியாசம் ஏங்கிறது பியில ஏ நுழையுதில்ல அந்த ஏரியாவை விட்டுறணும். அதுக்கு அதுக்கு முன்னாடி உள்ள பகுதியை ஃபுல்லா நிழலிட்டோம் அப்படின்னா இது பி வித்தியாசம் ஏ. சமச்சீர் வித்தியாசம். ரெண்டு வெட்டாத கணங்களுக்கு ஏ வித்தியாசம் ஏங்கிறது ஏ வட்டத்துக்குள்ள மட்டும் போட்டா போதும். ஏன்னா இந்த ஏ வட்டத்துல பியில உறுப்புகள் எதுவுமே இல்லை. அப்போ ஏ வெட்டாத கணங்களுக்கு ஏ வித்தியாசம் பி வந்து இப்படித்தான் போடுது. தனித்தனியாக போட்டு ஏ வட்டத்தை ஃபுல்லாக நிலையிட்டோம்னா அது ஏ வித்தியாசம் பி. இப்போ ஏ வித்தியாசம் பிக்குள்ள கணக்கை பாருங்க. ஏ கணக்கு கொடுத்துருக்க 1 3 5 7 9 11. பி கணக்கு கொடுத்துருக்கேன் 1 2 3 5 4 12 15. அப்போ ஏ வித்தியாசம் பின்னா என்ன அப்படின்னா முதல்ல ரெண்டுக்கும் இடையே உள்ள பொதுவான உறுப்புகள் அழிச்சிருங்க. 1 இங்கே பியிலையும் வருது, 3 வந்து பியிலையும் வருது. அப்போ ஏயிலிருந்து பியினோட உறுப்புகளை கழிச்சிட்டோம்னா மிச்சம் என்ன இருக்குது 5 7 9 11. அதுதான் ஏ வித்தியாசம் பி. ஏ வித்தியாசம் பின்னா ஏயிலிருந்து பியை கழிச்சிட்டு ஏயில் உள்ள உறுப்புகளை எழுதணும் அப்படின்னா ஏ வித்தியாசம் பி. அப்போ ஏயில பியில் உள்ள உறுப்புகள் 1 இருக்கா 3 இருக்கா, அதை கழிச்சிட்டேன். மிச்சம் உள்ள உறுப்புகள் எழுதுறேன் 5 7 9 11. இது ஏ வித்தியாசம் பி. ஏயிலேருந்து பியை கழிச்சாச்சு. பியிலேருந்து ஏ கழிக்கணும், பி வித்தியாசம் பி. பியிலேருந்து ஏ கழிக்க போகிறேன். இப்போ பியில் ஏயினோட உறுப்புகள் 1 இருக்குது, பியில் ஏயில் உள்ள உறுப்புகள் 3 இருக்குது. அப்போ அதை கழிச்சிட்டு பியில் என்னெல்லாம் மிச்சம் இருக்குது 2 4 12 15. 2 4 12 15. இது பி வித்தியாசம் ஏ. சரிதானா? அப்போ என்ன செய்யணும், ரெண்டு கணக்கில் உள்ள பொது உறுப்புகளை முதல்ல அழிச்சிடணும். மீதமுள்ள உறுப்புகள் வந்து ஏயில மிச்சம் உள்ளது ஏ வித்தியாசம் பி, பியில மிச்சம் உள்ளது பி வித்தியாசம் ஏ. ரெண்டு இடத்துல உள்ள பொதுவான உறுப்புகள் கழிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். கணங்களின் சமச்சீர் வித்தியாசம். ஏ மற்றும் பி என்ற கணங்களின் சமச்சீர் வித்தியாசம் என்பது ஏ வித்தியாசம் மற்றும் பி வித்தியாசம் இவற்றின் சேர்ப்பாகும். ஏ வித்தியாசம் பியையும் பி வித்தியாசம் ஏயையும் சேர்த்து எழுதிட்டோம் அப்படின்னா சமச்சீர் வித்தியாசம் கிடைக்கும். நடுவில் உள்ள பொதுவான உறுப்புகள் மட்டும் வராது. ஏ டெல்டா பி = ஏ வித்தியாசம் பி யூனியன் பி வித்தியாசம் ஏ. அப்போ கணங்களின் சமச்சீர் வித்தியாசத்தில் எது வராது அப்படின்னா பொதுவான உறுப்பு வராது. இப்படி மட்டும்தான் நிலையிடணும். இதை யா வச்சுக்கிறேன். சரிதானா? சரி. ஒரு வெண்படத்தை கொடுத்த உடனே அந்த வெண்படத்துல இருந்து பின்னாடி இந்த கணக்கில் கேட்டப்பட்ட எல்லாத்தையும் எடுத்து எழுதிடலாம். இது ஒரு வெண்படம். மேலே உள்ளது அனைத்து கட்டம், அது யூ. அப்புறம் ஏ கணம், இன்னொன்று என்னது பி கணம். இது வெண்படமாக கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து ஏ கணம் என்ன 2, ஏ வட்டத்துக்குள்ள வர்றது ஃபுல்லா ஏ கணம். 2 4 7 8 10. பி என்பது என்ன, பி கணம் என்ன, பி வட்டத்துக்குள்ள எதெல்லாம் வருதோ அதெல்லாம் பி கணம். 4 3 4 6 7 9 11. ஏ யூனியன் பி, ஏயும் பியும் சேர்த்தா என்ன வரும் 2 3 4 6 7 9 8 9 10 11. பி ஏ யூனியன் பி என்பது ஏ வெட்டு பின்னா ஏக்கும் பிக்கும் நடுவில் என்ன வருது 4,7. அது ஏ வெட்டு பி. ஏ டேஷ்னா ஏ தவிர ஏ வட்டத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் துற விட்டுட்டு மிச்சதெல்லாம். அப்போ ஏ வட்டத்துக்குள்ள உள்ள ஃபுல்லாக துற விட்டுட்டு 9 6 3 11 12 1. சரியா? பி டேஷ்னா பி வட்டத்துக்குள்ள உள்ள ஃபுல்லாக விட்டுட்டு மிச்சம் வெளியே உள்ளது அது பி டேஷ். அதே மாதிரி ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் ஏ யூனியன் பி வட்டத்துக்குள்ள விட்டுட்டு மிச்சம் என்னெல்லாம் இருக்குது 1 12. அதே மாதிரி அனைத்து கணம் என்பது ஃபுல்லா 1 2 3 4 6 7 8 9 11 10 11 12. 5 மட்டும் கிடையாது. சரியா? இதெல்லாம் ஒரு வெண்படத்தை பார்த்து நம்ம என்ன செய்யலாம், அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். இது இந்த கேள்வியில் பயிற்சியில இருக்கு, எடுத்துக்காட்டு கணக்குல இருக்கு. நம்ம நேரம் என்ன செய்யலாம், எடுத்துக்காட்டு கணக்குக்கு போகலாம். (1.5) கண செயல்பாடுகள் செட் ஆபரேஷன். முதல் எடுத்துக்காட்டு 1.10. இப்போ எடுத்துக்காட்டு 1.10 முதல்ல அனைத்து கணக்கு கொடுத்துருக்கான். அடுத்து என்ன கேட்டிருக்கா அப்படின்னா ஏ கணக்கு கொடுத்துருக்கான். அடுத்து கேட்டிருக்குது என்ன அப்படின்னா ஏ டேஷ் கேட்டிருக்கான், காம்ப்ளிமெண்ட் செட்.
முதல்ல அனைத்து கணத்தை திரும்ப ஒருக்க எழுதுறேன். ஃபர்ஸ்ட் அனைத்து கணம் சி கமா டி கமா இ கமா எஃப் கமா ஜி கமா ஹைச் கமா ஐ கமா ஜே. சரியா? அடுத்து என்ன கணம் கொடுத்துருக்கான்? ஏ கணம் கொடுத்துருக்கான். கணம் ஏ ஈக்குவல் டு சி டி ஜி ஜே. என்ன கேட்டிருக்கான்? காம்ப்ளிமெண்ட், ஏ காம்ப்ளிமெண்ட் கேட்டிருக்கான். அப்போ ஏ டேஷ் கேட்டிருக்கான். ஏ டேஷுக்கு என்ன ஃபார்முலா? அனைத்து கணத்துல இருந்து எதை கழிச்சிடணும் அப்படின்னா ஏ கணத்தை கழிச்சிடணும். அனைத்து கணத்துல இருந்து எந்த கணத்தை கழிச்சிடணும்? ஏ கணத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா ஏ டேஷ் கிடைக்கும். ஏ டேஷ் கேட்டிருக்கான். சரிதானா? சரி, ஏ டேஷ்னா ஏ காம்ப்ளிமெண்ட். இப்போ ஏ டேஷ் என்பது அனைத்து கணத்துல இருந்து எதை கழிக்கிறோம்? இது அனைத்து கணம், இது வந்து ஏ கணம். கழிச்சிட்டோம் அப்படின்னா ஏ டேஷ் கிடைக்கும். இப்போ நான் என்ன செய்யறேன்? எப்படி கழிக்கிறது? ஏயில் உள்ள அனைத்து கணத்துல இருந்து ஏயில் உள்ள பொதுவான உறுப்புகளை நீக்கிட்டோம் அப்படின்னா அனைத்து கணக்கு கிடைக்கும், ஏ டேஷ் கிடைக்கும். ஏ தவிர அனைத்து கணத்தில் உள்ள மீதமுள்ள உறுப்புகள். அப்ப சி இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, அதை அழிச்சிருங்க. டி இங்க இருக்கு, ஏல இருக்கு, இங்கே இருக்கு. சரியா? அடுத்து ஜி இங்க இருக்கு, இங்க இருக்கு, இதே அழிச்சிருங்க. ஜே இருக்கான்னு பாருங்க, இருக்கு. ஜே இங்க இருக்கு, இங்க இருக்கு. அழிச்சிட்டோம்னா மீதி ஏயில் உள்ள ஏயை தவிர ஏயில் உள்ள உறுப்புகள் எல்லாம் அனைத்து கணத்துல அழிச்சிட்டோம். இப்போ ஏயை தவிர அனைத்து கணத்துல என்ன உறுப்புலாம் இருக்குன்னு எழுதுங்க. அதுதான் ஏ டேஷ், ஏ காம்ப்ளிமெண்ட். இ எஃப் ஹைச் ஐ, இ கமா எஃப் கமா ஹைச் கமா ஐ, இதுதான் ஏ டேஷ். அப்போ ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும்னா ஒரு கணம் கொடுத்துருக்கான், அனைத்து கணம் கொடுத்துருக்கான், அப்புறம் வந்து ஏ கணம் கொடுத்துருக்கான். ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும்னா ஏ காம்ப்ளிமெண்ட், ஏயினுடைய நிரப்பு கணம் கண்டுபிடிக்கணும்னா ஏ தவிர அனைத்து கணத்தில் மீதமுள்ள உறுப்புகள், அந்த ஏ தவிரங்கிறதுனால அழிச்சோம். அப்போ அனைத்து கணத்தில் மிச்சமுள்ள உறுப்புகள் எல்லாம் இ ஹைச் இஎஃப் ஹைச்ஐ, இஎஃப் ஹைச்ஐ. சரிதானா? இதுதான் ஏ காம்ப்ளிமெண்ட். ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். அடுத்து கவனிங்க. எடுத்துக்காட்டு 1.11. பி கணம் என்ற ஒரு கணம் கொடுத்துருக்கான், எம் கமா என். கியூ கணம் எம் ஐ ஜே எனில் பி மற்றும் கியூ என்ற கணங்களை வெண்படத்தில் குறித்து படம் போடணும். அதன் மூலம் பி யூனியன் கியூவை காண்க. பி சேர்ப்பு கியூவை பியையும் கியூவையும் சேர்த்து உள்ள பெரிய கணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறான். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? முதல்ல அந்த கணத்தை வந்து வெண்படம் போடுங்க. இந்த சைடில் வெண்கடம் போட்டுக்கணும், 2 வட்டம் போட்டுக்கணும். இது வந்து பி கணம், இது வந்து என்னது? கியூ கணம். ரெண்டுக்கும் இடையே உள்ள பொதுவான உறுப்புகள் எது இருக்கான்னு பாருங்க. எம் இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்போ எம்மை வந்து நடுவில் எழுதணும், இந்த இடத்துல எழுதிக்கணும். அடுத்து இங்கே என்ன இருக்கு? என், எம்என், அது வந்து என்ன கணம்? பி கணம். கியூ கணம் வந்து எம் ஏக்கில் இருக்கு, அடுத்து ஐ ஜே. சரியா? இப்போ என்ன கேட்குறான்? குறித்து அதன் மூலம் பி யூனியன் கியூவை காண்க. இப்போ வெண்படத்தில் குறிச்சாச்சு. இப்போ ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். தேர்ஃபோர் வெண்படத்தில் குறிச்சாச்சு. பி யூனியன் கியூ ரெண்டையும் சேர்த்து எழுத போகிறேன். அப்போ என்னெல்லாம் வருது? எம், சரி, ஐஜேஎம்என், ஐ கமா ஜே கமா எம் கமா என். சார் முதல்ல எம்என் தானே சார் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னா இப்படி எழுதலாம். இந்த மாதிரி வருஷப்படி இங்கிலீஷ் ஆங்கில எழுத்தினுடைய வருஷப்படி என்ன செய்யலாம் எழுதலாம், ஐஜே எம்என் அப்படின்னு என்ன செய்யலாம் எழுதலாம். இது ரெண்டுமே ஒன்று தான். அப்போ 2 கணங்களுக்கு உள்ள சேர்ப்பை வெண்படத்தில் முதல்ல குறிச்சிட்டு அதன் மூலமாக சேர்ப்பு எழுதுகிறோம். இதுதான் என்ன கணம் அப்படின்னா பி யூனியன் கியூ கணம். பி யூனியன் கியூ ஈக்குவல் டு எம்ஐஜேஎம்என். சரிதானா? ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு. அடுத்து எடுத்துக்காட்டு 1.12. முதல்ல கணத்தை என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, கணத்தை ஃபர்ஸ்ட் வாசிங்க கணக்கை. ஏ என்ற கணம் எக்ஸ் சேர்த்து எக்ஸ் ஒரு இரட்டை ஏலியன் மற்றும் அந்த இரட்டை ஏலியன் மற்றும் அது வந்து 1 விட அதிகமும் 12 விட கம்மி. இது விதிமுறைப்படி கொடுத்துருக்கான். முதல்ல அந்த விதிமுறைப்படி கொடுத்ததை நம்ம என்ன செய்யணும்? பட்டியல் முறைப்படி எடுக்கணும். அதே மாதிரி பிஏ அப்படித்தான் கொடுத்துருக்கான். விதிமுறைப்படி எக்ஸ் சத்தி தட் எக்ஸ் ஆனது 3 மடங்கு, எக்ஸ் என்பது 7 இருக்கு, 12 விட கம்மி, 12 விட கம்மி அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ எக்ஸ் என்பது ஒரு இரட்டை ஏலன்னா எதை விட அதிகம்? 1 விட அதிகம், 12 கீழே கோடு போட்டிருக்கான். எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 12 அப்படின்னா 12 விட கம் 12 விட கம்மி. என்ன எண்ணு? இரட்டப்படை எண்ணு. அப்போ ஏ கணத்தில் உள்ள உறுப்புகள் என்னெல்லாம் அப்படின்னா 2, 1 விட அதிகம், இரட்டப்படை எண்ணு 2, அப்புறம் 4, அப்புறம் 6, அப்புறம் 8, அப்புறம் 10, அப்புறம் 12. இது ஏ கணத்தில் உள்ள உறுப்புகள். அந்த கணத்தில் உள்ள உறுப்புகளை நான் பட்டியல் முறையில் எழுதிட்டேன். அதே மாதிரி பி கணத்தில் உள்ள உறுப்புகள் விதிமுறைப்படி கொடுத்துருக்கா. என்ன விதிமுறை? அதன் முதல்ல பாருங்க. எக்ஸ் உள்ள எல்லாம் எக்ஸ், அந்த எக்ஸ் என்பது 3 மடங்கு, அந்த எக்ஸ் ஆனது 7 இருக்கு மற்றும் 12 விட கம்மி. அப்போ 7ன்னா 1 2 3, அதுல 3 மடங்கு 3,
அப்புறம் 6, 9, 12. 12 உண்டு. இப்போ என்ன கேட்டிருக்கா? எனில் ஏ வெட்டு பி காண்க. ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள பொதுவான உறுப்புகளை கொண்ட கணத்தை காண்க. ஏ வெட்டு பி கேட்குறான். தேர்ஃபோர் ஏ வெட்டு பி. ரெண்டு கணத்துக்கும் இடையே உள்ள பொதுவான உறுப்புகளை பார்க்கலாமா? 2 இங்கே இருக்கு, இங்கே இல்லை. 4 இங்கே இருக்கு, இங்கே இல்லை. 6 இங்கே இருக்கு, 6 இங்கே இருக்கு. அப்போ 6. 8 இங்கே இருக்கு, ஆனால் இங்கே இல்லை. 10 இங்கே இருக்கு, ஆனால் இங்கே இல்லை. சரியா? 12 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்போ 6, 12 தான் ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள பொதுவான உறுப்புகளை கொண்ட கணம். சரிதானா? எடுத்துக்காட்டு 1.12 ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. அடுத்து எடுத்துக்காட்டு 1.13. ஏ கணம் கொடுத்துருக்கான் எத்தனை அப்படின்னா 2, 3. சி கணம் கொடுத்துருக்கான் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா வெற்றுக்கணமாக கொடுத்துருக்கான். அப்படின்னா என்ன கேட்குறான் அப்படின்னா தேர்ஃபோர் ஏ வெட்டு சியை காண்க. ஏ வெட்டு சி என்னன்னு கேட்குறான். அப்போ 2 கணங்களுக்கும் பொதுவாக ஏதாவது உறுப்பு இருந்தால் தான் அது ஏ வெட்டு சின்னு பேர். ஏல 2 இருக்கு, சியில் ஒன்றுமே இல்லை. ஏல 3 இருக்கு, சிலையும் ஒன்றுமே இல்லை. அப்போது 2 கணங்களுக்கும் பொதுவாக எந்த உறுப்பு இல்லை. அப்போ எந்த உறுப்பு இல்லைன்னா என்ன கணம் தான்? வெற்றுக்கணம் தான் போடும். வெற்றுக்கணம் அல்லது என்ன போடலாம்? வெற்றுக்கணத்துக்கு இன்னொரு பேர் பை அப்படின்னு போடலாம். சரிதானா? அப்போ 2 கணங்களுக்கும் இடையே உள்ள பொதுவான உறுப்பு கிடையாது. அப்போ ஏ வெட்டு சி என்பது அதுவும் என்ன கணம் தான்? வெற்றுக்கணம் தான். சரிதானா? இதுதான் அதுக்குரிய விடை. அடுத்து எடுத்துக்காட்டு 1.14. ஏ கணம் கொடுத்துருக்காங்க. ஏ கணம் கொடுத்துருக்காங்க -3, -2, 1, 4 மற்றும் பி கணம் கொடுத்துருக்காங்க 0, 1, 2, 4 எனில் ஏ வித்தியாசம் பி, பி வித்தியாசம் ஏ காண்க. 2 கணக்கு கேட்டிருக்கான். 2 கணக்கு கேட்டிருக்கான். இதில் எடுத்துக்காட்டு 1.14. முதல்ல ஏ வித்தியாசம் பி. ஃபஸ்ட்டு இந்த 1ஆம் கணக்கு செஞ்சுருக்கேன். ஏ வித்தியாசம் பி. முதல்ல ஏ கணத்தை எழுதிட்டு மைனஸ் போட்டு பி கணத்தை எழுதியிருக்கேன். ஏ கணத்தை எழுதியிருக்கேன், மைனஸ் போட்டு பி கணத்தை எழுதியாச்சா? இப்போ ஏ வித்தியாசம் பின்னா ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள பொதுவான உறுப்புகளை கழிச்சிட்டு இங்கே முதல்ல என்ன இருக்கு? அதில் மீதமுள்ள உறுப்புகள் ஏ வித்தியாசம் பி என்று பேர். அப்போ ஏயில் இங்கே -3 இருக்கு, இங்கே இல்லை. பியில் இந்த ஏயில் -2 இருக்கு, இங்கே இல்லை. ஏயில் 1 இருக்கு, இங்கே இருக்கு. அப்போ இதையும் இதையும் என்ன செஞ்சிடலாம்? அழிச்சிடலாம். சரியா? அடுத்தது ஏயில் 4 இருக்கு, பியிலையும் 4 இருக்கு. இது பியில் உள்ள உறுப்புகள் இந்த ரெண்டும். அப்போ அதை அழிச்சிட்டு ஏயில் என்ன மிச்சம் இருக்கு? -3, 2. அதை ஏ வித்தியாசம் பி. ஏயிலிருந்து பியினுடைய பொதுவான உறுப்புகளை கழிச்சிட்டு ஏயில் மீதமுள்ள உறுப்புகளுக்கு என்ன பேர் அப்படின்னா ஏ வித்தியாசம் பின்னு பேர். அப்போ ஏயில் என்னெல்லாம் மிச்சம் இருக்கு? -3, -2. அப்போ அதுதான் அந்த கணத்தை எழுதியிருக்கேன். -3, -2. இதுதான் ஏ வித்தியாசம் பி. பி வித்தியாசம் ஏன்னா முதல்ல பி கணத்தை முதல்ல எழுதணும், மைனஸ் ஏ கணத்தை 2ஆக எழுதணும். இப்போ பியில் ஏயினோட உறுப்புகள் இருக்கான்னு பாருங்க. பியில் இங்கே ஏயில் வந்து -3 இங்கே இல்லை, -2 இல்லை, 1 இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இது ஏயினுடைய உறுப்பு, அதை அழிச்சிட்டேன். ஏன்னா கழிக்கத்தான், ஏயிலேருந்து பியை கழிக்கணும். ஏயில் 4 இருக்குது, பியிலையும் 4 இருக்குது, இதுவும் ஏயினுடைய உறுப்புகள் தான், அதை கழிச்சிட்டேன். அப்போ மிச்சம் என்ன இருக்குது? பியில் இங்கே முதல்ல என்ன இருக்குது? பி மைனஸ் ஏயா. அப்போது பியிலேருந்து ஏயை கழிச்சிட்டு பியில் மீதமுள்ள உறுப்புகள் எழுதணும்னா அது பி மைனஸ் ஏ. அப்போ 0, 2 அதுதான் பி மைனஸ் ஏ. சரிதானா? எடுத்துக்காட்டு 1.14 ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. 1.15க்கு வருவோம். 1.15 என்ன சொல்லுது அப்படின்னா முதல்ல ஏ கணக்கு கொடுத்துருக்காங்க 6, 7, 8, 9. அடுத்து பி கணக்கு கொடுத்துருக்காங்க 8, 10, 12. என்ன கேட்டிருக்காங்க? ஏ டெல்டா பி சமச்சீர் வித்தியாசம் காண்க. இரு கணங்களுக்கு இடையே உள்ள சமச்சீர் வித்தியாசத்தை காண்க. அப்போ ஏ டெல்டா பி முதல்ல எப்படி எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா எழுதிடுவோம். ஏ டெல்டா பி அதுக்கு என்ன ஃபார்முலா? ஏ வித்தியாசம் பி யூனியன் பி வித்தியாசம் ஏ. ஏ வித்தியாசம் பி யூனியன் பி வித்தியாசம் ஏ. இதுதான் ஏ டெல்டா பியோட ஃபார்முலா. அப்போ ஏ டெல்டா பி வேணும்னா முதல்ல இந்த கணத்தை இதை கண்டுபிடிக்கணும், அப்புறம் இதை கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னா ஏ டெல்டா பி கிடைக்கும். முதல்ல ஏ வித்தியாசம் பியை கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஏ வித்தியாசம் பியை நான் கண்டுபிடிக்கிறேன். ஏ வித்தியாசம் பி. அப்போ ஏ கணத்தை முதல்ல எழுதிட்டு அப்புறம் என்ன செய்யணும்? பி கணத்தை எழுதி கழிக்கணும். அப்போ ஏ கணத்தில் என்னெல்லாம் இருக்குது? 6, 7, 8, 9. பி கணத்தில் என்னெல்லாம் இருக்குது? 8, 9, 10, 12. சரி, 8, 10, 12. இப்போ ஏ வித்தியாசம் பி கண்டுபிடிக்கலாமா? ஏ வித்தியாசம் பி எப்படி கண்டுபிடிக்கணும்? ஏயில் பியினோட உறுப்புகள் இருக்கான்னு பாருங்க. பியில் 8 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ அதை அழிச்சிருங்க.
பியில் 10 இருக்குது, இங்கே 10 இல்லை. பியில் 12 இருக்குது, இங்கே 12 இல்லை. அப்போது ஏயில் உள்ள பியிலோட உறுப்புகள் 8 மட்டும்தான். அழிச்சாச்சா? இப்போ முதல்ல இங்கே எனக்கு ஏயா, அப்போ ஏயில் மீதமுள்ள உறுப்புகள் எழுதணும்னா அது ஏ வித்தியாசம் பி. அப்போ ஏயில் என்னெல்லாம் மிச்சம் இருக்குது? ஏ கணத்தில் 6, 7, 9. இது ஏ வித்தியாசம் பி. அடுத்தது பி வித்தியாசம் ஏ. முதல்ல பி கணமா, பி கணத்தை ஃபர்ஸ்ட் எடுங்க. 8, 10, 12 மைனஸ் அடுத்து என்ன கணம்? ஏ கணமா. அப்போ ஏ கணத்தை அடுத்து எழுதுங்க. ஏ கணத்தில் என்ன? 6, 7, 8, 9. 6, 7, 8, 9. இப்போ இந்த பி கணத்துலேருந்து எதை கழிக்க போகிறேன்? நான் ஏயை கழிக்க போகிறேன். அப்போ பியில் ஏயினோட உறுப்புகள் இருக்கான்னு பாருங்கள். பியில் ஏயில் வந்து எத்தனை இருக்குது? 6 இருக்குது, இங்கே 6 இல்லை. 7 இருக்குது, இங்கே 7 இல்லை. 8 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 8 அழைச்சிட்டேன். 9 இங்கே இருக்குது, ஆனால் ஏயில் பியில் வந்து 9 இல்லை. அப்போ ஏயில் உள்ள பியில் உள்ள ஏயினோட உறுப்பு 8 மட்டும்தான். அதை அழிச்சிட்டேன், அதை கழிச்சிட்டேன். கழிச்சாச்சா? இப்போ பியில் என்ன மிச்சம் இருக்குது? இங்கே முதல்ல பி தானே. அப்போ பியில் மிச்சம் உள்ள உறுப்புகள் எழுதணும்னா அப்படின்னா அதுதான் பி வித்தியாசம் பி 10, 12. இப்போ இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் சேர்த்து எழுதணும்னா கணக்கில் கேட்கக்கூடிய ஏ டெல்டா பி நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஏ டெல்டா பி தானே கேட்குறான். முதல்ல ஏ டெல்டா பிக்கு ஃபார்முலா எழுதிக்கிடுங்க. ஃபார்முலா எழுதினதுக்கப்புறம் ஏ வித்தியாசம் பியை கண்டுபிடிக்கணும். அப்புறம் பி வித்தியாசம் ஏ கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஏ வித்தியாசம் பி வித்தியாசம் ஏ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுதான் என்னது? ஏ டெல்டா பி. அப்போ ரெண்டு கணத்தையும் சேர்த்து எழுதிக்கிடுங்க. தேர்ஃபோர் ஏ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு ஏ வித்தியாசம் பி என்னது? ஃபார்முலா ஏ வித்தியாசம் பி என்னது? 6, 7, 9. 6, 7, 9 யூனியன் பி வித்தியாசம் பி 10, 12. ரெண்டையும் சேர்த்துடலாமா? இப்போ எனக்கு ஏ டெல்டா பி கிடைக்கும். தேர்ஃபோர் ஏ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு 6, 7, 9, 10, 12. ரெண்டையும் சேர்த்துக்கிறோம். ஏன்னா ரெண்டுக்கும் பொதுவான உறுப்புகள் இருக்காது. என்ன காரணம்? அதுதான் நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுட்டோம்? நீக்கிட்டோம். தேர்ஃபோர் ஏ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு 6, 7, 9, 10, 6, 7, 9, 10, 12. இதுதான் ஏ டெல்டா பி. அப்போ இரு கணங்களுக்கு இடையே உள்ள சமச்சீர் வித்தியாசம் என்பது ஏ வித்தியாசம் பியை கண்டுபிடிக்கணும், அப்புறம் பி வித்தியாசம் ஏ கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் சேர்த்து எழுதிட்டோம் அப்படின்னா அது ஏ டெல்டா பி. சரிதானா? எடுத்துக்காட்டு 1.16 ஏ டெல்டா பியை வெண்படம் மூலம் வரைக அப்படின்னு இருக்கான். ஏ டெல்டா பியை இன்னும் எது மூலமாக வரையணும்? படம் மூலமாக, வெண்படம் மூலமாக வரையணும். முதல்ல ஏ தீர்வு எழுதிட்டேன். என்ன ஃபார்முலா? ஏ டெல்டா பி ஈக்குவல் டு ஏ வித்தியாசம் பி யூனியன் பி வித்தியாசம் பி. முதல்ல ஏ வித்தியாசம் பி கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் எப்போதும் ஒரு செவ்வக கட்டம் போட்டுடுங்க. அது அனைத்து கணத்தை குறிக்கும். யூவை குறிக்கும். அடுத்து உள்ள வந்து 2 வட்டம் போட்டுடுங்க. ஏ இன்னொன்று பி. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? முதல் ப்ராக்கெட் உள்ள கண்டுபிடிக்க போகிறோம். ஏ வித்தியாசம் பி. ஏ வித்தியாசம் பின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏயிலிருந்து பி வரக்கூடிய பொதுவான உறுப்பு கழிச்சு. அப்போ பி வட்டம் இருக்குல்ல, பி வட்டம் அதை ஃபுல்லாக கழிச்சிட்டு எங்கே நிலையிலிடணும் அப்படின்னா அந்த பி வட்டம் உள்ள வருதுல்ல அது வரைக்கும் நிலையிலிடும். இதுதான் என்னது அப்படின்னா ஏ வித்தியாசம். ஏயில மட்டும்தான் நிலையிலிட்டு இருக்க. ஏயில மட்டும்தான் உறுப்புகள் இருக்கணும். பி வட்டத்துக்குள்ள உள்ள உறுப்புகள் எல்லாம் அதை கழிச்சுட்டேன். இங்கே நிலையிலிட்டு அதுக்கு பேர் என்ன பேர்? ஏ வித்தியாசம் பி. அதே மாதிரி நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா அடுத்த படம் போட போறேன். இது ஏ வட்டம், இது பி வட்டம், இது அனைத்து கணம். சரியா? இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா பி வித்தியாசம் ஏ கண்டுபிடிக்க போறேன். பி வித்தியாசம் ஏன்னா பியிலிருந்து ஏனோட ஏ வட்டத்தை ஃபுல்லாக கழிச்சிட்டேன். இந்த ஏ வட்டத்தை ஃபுல்லாக கழிச்சிட்டு இந்த இடத்த நிலையிலிட்டோம் அப்படின்னா இந்த இடத்த நிலையிட்டோம் அப்படின்னா இது என்னது? பி வித்தியாசம் பி. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ டெல்டா பி கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ டெல்டா பி கண்டுபிடிக்கணும்னா அந்த ரெண்டு படத்தை இணைச்சு போடணும். இது ஏ வட்டம், இது பி வட்டம், இது அனைத்து கணம். என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஏ டெல்டா பி கண்டுபிடிக்க போறோம். ஏ டெல்டா பின்னா ஏ வித்தியாசம் பியையும் பி வித்தியாசம் ஏயையும் என்ன செய்யணும்?
இணைச்சிடணும், யூனியன் பண்ணிடணும். ஏ வித்தியாசம் பியையும் பி வித்தியாசம் ஏ என்ன செஞ்சிடணும் அப்படின்னா இணைச்சிடணும். சரிதானா? ரெண்டையும் இணைச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ டெல்டா பி கிடைக்கும். அப்போ ஏ வித்தியாசம் பிக்கு எங்கே நிலையிட்டு இருக்கேன்? பி வட்டம் வர்ற வரைக்கும் நிலையிட்டு இருக்கேன், உள்ள வர்ற வரைக்கும். அப்போ இந்த இடம் நிலையிட்டாச்சா? அடுத்தது இன்னொன்று என்னது? ஃபர்ஸ்ட் பார்ட்டை நினச்சிட்டேன். ஏ வித்தியாசம் பியை கண்டுபிடிச்சி இணைச்சாச்சு. அடுத்து பி வித்தியாசம் ஏ. பி வித்தியாசம் ஏங்கிறது ஏ வட்டம் வர்ற உள்ள என்றார வரைக்கும் நான் நிலையிட்டு இருக்கேன். சரியா? அது அந்த எல்லை கோடோட நிப்பாட்டிட்டேன். அப்போ இந்த கோடு இப்போ நல்ல கவனிங்க. எது வரல உள்ள? இந்த பொதுவான இடம் உள்ள வரல. பார்த்துக்கணும். அப்போ நல்ல கவனிங்க. இதுதான் ஏ டெல்டா பி. சரிதானா? பொதுவான இடத்துக்கு உள்ள எந்த இதுலையும் நிழலிடப்படலை. அப்போ ஏ டெல்டா பிங்கிறது ஏ வித்தியாசம் பியையும் பி வித்தியாசம் ஏயும் இணைச்சி போட்டோம் அப்படின்னா அதுதான் ஏ டெல்டா பி. இப்போ அந்த கணக்கில் கேட்ட மாதிரி நம்ம வெண்படத்தில் என்ன செஞ்சுட்டோம், அதை குறிச்சிட்டோம். சரிதானா? அடுத்தது எடுத்துக்காட்டு 1.17. எடுத்துக்காட்டு 1.17. அருகில் உள்ள படத்திலிருந்து பின் வருவனவற்றை காண்க. அருகில் உள்ள படத்திலிருந்து பின் வருவனவற்றை காண்க. இது ஒரு படம் கொடுத்துருக்காங்க, வெண்படம் கொடுத்துருக்காங்க. அதில் கட்டம் உள்ளது என்னது? அனைத்து கணம். இந்த இது வந்து ஏ கணம், இது என்னது? பி கணம். இதுல இருந்து என்ன கேட்டிருக்கான்? அவன் கேட்டிருக்கிறது எழுதணும். முதல்ல ஏ கணம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கணம்? ஏ கணம். ஒன்னாம் கணக்கு ஏ கணம்னா இந்த வெண்படத்துல ஏ வட்டத்துக்குள்ள என்னதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஏ கணம். ஏ வட்டத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? ஏ, இ, ஐ, ஓ, யூ. அப்ப ஏ கமா, இ கமா, ஐ கமா, ஓ கமா, யூ. இது ஏ கணம். ரெண்டாவது பி கணம். பி கணம்னா என்ன அப்படின்னா பி வட்டத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் பி கணம். பி வட்டத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு பாருங்க. பிசிஇஓ. சரியா? பிசிஇஓ. பி கமா, சி கமா, இ கமா, ஓ. அடுத்தது ஏ வித்தியாசம் பி. ஏ வித்தியாசம் பின்னா ஏ வட்டத்திலிருந்து பியை கழிச்சிடணும். பியை கழிச்சிட்டோம் அப்படின்னா இதை ஃபுல்லாக கழிச்சிட்டோம் அப்படின்னா நல்ல கவனிங்க. இதை ஃபுல்லாக கழிச்சா என்னெல்லாம் மிச்சம் இருக்கு? பி வட்டத்துக்குள்ள வர்றதை ஃபுல்லாக விட்டுறணும். ஏஐயு அதுதான் என்னது? ஏ வித்தியாசம் பி. மூணாம் கணக்கு. அப்போ ஏ வித்தியாசம் பி சிக்வல் டு என்னெல்லாம் சொல்லுங்க? ஏஐயு. ஏ கமா, ஐ கமா, யூ. அதே மாதிரி நாலாம் கணக்கு பி வித்தியாசம் ஏ. நாலாம் கணக்கு பி வித்தியாசம் ஏயா. பியிலிருந்து ஏ கழிச்சோம். இந்த பியிலிருந்து ஏ வட்டத்துக்குள்ள வர்ற எல்லாத்தையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன மிச்சம் இருக்கு? பிசி. அது மிச்சம் இருக்கு. பி வித்தியாசம் என்பது பி வித்தியாசம் ஏ என்பது பி கமா சி. அடுத்தது ஏ டேஷ். அஞ்சாம் கணக்கு வந்து ஏ டேஷ். ஏ டேஷ்னா ஏ தவிர ஏ வட்டத்துக்குள்ள வர்றது எல்லாத்தையும் விட்டுட்டு மிச்சம் உள்ள எல்லாம் ஏ வட்டத்தில் உள்ள எதுவும் வரக்கூடாது. எல்லாத்தையும் விட்டுட்டு மிச்சம் உள்ள எல்லாம் மிச்சம் உள்ள அனைத்து கணத்துலாம் இருக்கும். அப்போ பிசிடி பிசிடிஜி இதெல்லாம் என்னது அப்படின்னா அனைத்து ஏ டேஷ். ஏ வட்டத்துக்குள்ள வர்ற எல்லாத்தையும் விட்டுட்டு அனைத்து கணத்தில் உள்ள மிச்சம் எல்லாம், அதாவது பி வட்டத்தில் உள்ளது வெளியே உள்ளது எல்லாம். அப்போ பிசிடிஜி இது என்னது அப்படின்னா ஏ டேஷ். அஞ்சாம் கணக்கு வந்து ஏ டேஷ் பிசிடிஜி. அடுத்த ஆறாம் கணக்கு வந்து பி டேஷ். பி டேஷ்னா என்ன அப்படின்னா பி வட்டத்துக்குள்ள வர்றது எல்லாத்தையும் விட்டுட்டு பியை தவிர அனைத்து கணத்துல மீதமுள்ள உறுப்புகள். இப்ப கவனிங்க. பியை தவிர பி சி பி வட்டத்துக்குள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு அனைத்து கணத்துல எல்லாம் மிச்சம் என்னெல்லாம் இருக்கு? ஏ ஐ யூ அப்புறம் டி ஜி. அப்ப ஏ டி ஐ யூ ஜி. சரி, ஏ டி ஜி ஐ யூ வரிசை எழுதுக்காக சொல்றேன். ஏ ஃபர்ஸ்ட் ஏ, அப்புறம் டி, அப்புறம் ஐ, அப்புறம் ஜி, அப்புறம் யூ. ஏஐ டிஜியூ. ஏ கமா, ஐ கமா,
சரி, ஏ கமா அப்போ ஏ கமா டி கமா ஐ கமா ஜி கமா யூ, இது பி டேஷ். திரும்ப ஒரு செக் பண்ணிக்கிடுங்க. ஏடி ஐஜியு, சரிதானே? இது பி டேஷ். அடுத்து என்னது அப்படின்னா அனைத்து கணம். 7வது கணம் வந்து அனைத்து கணம். அனைத்து கணம்னா என்னன்னா, இந்த படத்தில் உள்ள எல்லா உறுப்புகளையும் கொண்ட கணத்துக்கு பேர் என்ன? அனைத்து கணம். எதையும் விட்டுறக்கூடாது. அப்போ என்னெல்லாம் வரும் பாருங்க. ஏ சி, ஏபிசி, அப்புறம் டிஇஐயுஜி, சரியானா? அப்போ அனைத்துக்கணம் என்பது ஏபிசிடி ஐஜிஓயு, அந்த வட்டத்துக்குள்ள கட்டத்துக்குள்ள வரக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும் அப்படின்னா அது அனைத்து கணம் அப்படின்னு பேர். ஒரு கணத்தில் இடம்பெறக்கூடிய எல்லா உறுப்புகளையும் தன்னையத்தை கொண்டுள்ள பெரிய கணத்துக்கு என்ன பேர் அப்படின்னா அனைத்து கணம். யூனிவர்சல் செட்டுன்னு பேர். யூ, கேபிட்டல் யூன்னு போடும். அப்போ எடுத்துக்காட்டு 1.7 உள்ள எல்லா கணக்கும் நம்ம செஞ்சிட்டோம். ரொம்ப ஈஸி. எடுத்துக்காட்டு 1.7 உள்ள 1.17 உள்ள எல்லா கணக்கும் நம்ம செஞ்சிட்டோம். ரொம்ப ஈஸியான கணக்கு தான். படத்தை பார்த்து கதை சொல்கிறோம், அவ்வளோதான். படத்தை பார்த்து ஏ கணம் என்ன, பி கணம் என்னன்னு என்ன செய்கிறோம், செஞ்சுருக்கோம். அடுத்தது எடுத்துக்காட்டு 1.8, இந்த வீடியோவுடைய கடைசி எடுத்துக்காட்டு. வெண்படம் வரைந்து பின்வரும் கணச்செயல்களை வெண்படத்தில் குறிக்கவும். வெண்படம் வரைந்து பின்வரும் கணச்செயல்களை வெண்படத்தில் குறிக்கவும். முதல் இது அப்படின்னா ஏ டேஷ். ஃபர்ஸ்ட் கணம் ஏ டேஷ். ஏ டேஷ் போடுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு அனைத்து கணம் போட்டுக்கணும். அனைத்து கணம் என்பது என்னது அப்படின்னா ஒரு செவ்வக வடிவத்தில் உள்ள கணம். அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு ஏ வட்டம் போட்டுக்கணும். அடுத்தது ஒரு பி வட்டம் போட்டுக்கணும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், என்ன எழுத போறோம் அப்படின்னா ஏ டேஷை கண்டுபிடிக்க போறோம். ஏ காம்ப்ளிமெண்ட். இது ஏ வட்டம், இது பி வட்டம், இது அனைத்து கணம், சரியானா? யூ. ஏ டேஷ்னா என்ன அர்த்தம்? ஏ தவிர. ஏ டேஷ்னா ஏ தவிர. ஏ தவிர அனைத்து கணத்துல நம்ம என்ன செய்ய போறோம், மிச்சம் உள்ளது எல்லாத்தையும் நிழலிட போறோம். அதான் ஏ டேஷ். அப்போ ஏ வட்டத்தை விட்டுருங்க, அதை தவிர மற்ற எல்லாத்தையும் நிழலிடு. வெண்படங்கும் போது நிழல் தான் இடணும். அதாவது படத்தில் என்ன செய்யணும், அடையாளம் போடணும். பென்சிலை வச்சு என்ன செய்யணும், இப்படி கோடி வச்சுட்டோம் அப்படின்னா ஏ வட்டத்துக்குள்ளே போகக்கூடாதுப்பா, ஏ தவிர. ஏ தவிர மற்ற எல்லா இடத்துலையும் இப்படி நிழலிட்டுட்டோம் அப்படின்னா அதுதான் என்னது அப்படின்னா ஏ டேஷ். சரியா? எல்லா இடத்துலையும் நிழலிட்டோம். நீ நெருக்கம் நிழலிட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏ வட்டத்துக்குள்ளே போயிடக்கூடாது. இதுதான் ஏ டேஷ். அப்போ முதல் கணக்கு முடிஞ்சு போச்சா? ரெண்டாம் கணக்கு வரும். முதல் கணக்கு வந்து வெண்படம் வந்து ஏ வட்டத்துக்குள்ளே வராமல் மற்ற பகுதிகளை ஃபுல்லாக நிழலிட்டோம் அப்படின்னா அது ஏ டேஷ். ஏ டேஷ் போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அனைத்து கணம் போட்டுக்கணும். 2 வட்டம் போட்டுக்கணும். ஒரு ஏ வட்டம், ஒரு பி வட்டம். ஏ வட்டத்துக்குள்ளே வராமல் மற்ற பகுதிகளை நிழலிட்டோம்னா அது ஏ டேஷ், ஏ காம்ப்ளிமெண்ட், ஏ தவிர. ரெண்டாம் கணக்கு வந்து ஏ வித்தியாசம் பி ஹோல் டேஷ். ஏ வித்தியாசம் பி ஹோல் டேஷ், ரெண்டாம் கணக்கு. ஏ வித்தியாசம் பி ஹோல் டேஷ், இதை கண்டுபிடிக்கும். வெண்படத்தில் வரைய போகிறேன். முதல்ல எப்போதுமே பிராக்கெட்டுக்குள்ளதை முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யும், வெளியே வருது, வெளியே உள்ளதுக்கு வரணும். முதல்ல என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு பிராக்கெட்டுக்குள்ளே ஏ வித்தியாசம் பி இருக்கா, அதை கண்டுபிடிப்போம். இப்போ ஏ வித்தியாசம் பி எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு எப்படி வெண்படம் போடுறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு கட்டம் போட்டுடுங்க. அதை என்ன செய்ய, அனைத்து கணம் போட்டுவிடுங்க. அடுத்து 2 வட்டம் உள்ளே போட்டுவிடுங்க. இது ஏ வட்டம், இது பி வட்டம். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பிராக்கெட்டில் உள்ளதை கண்டுபிடிக்க போகிறோம். ஏ வித்தியாசம் பி. ஏ வித்தியாசம் பின்னா ஏயிலிருந்து பியை கழிச்சிட்டு எங்கே நிலையில் விடணும் அப்படின்னா ஏயில் நிலையிலிடணும். ஏயில் மட்டும்தான் நிலையிடணும், பி வட்டத்துக்குள்ளே வரக்கூடாது. இது ஏ வித்தியாசம் பி. இப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஏ வித்தியாசம் பி இருக்குல்ல, அதை தவிர அனைத்து கணத்தில் உள்ள எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஏ வித்தியாசம் பி ஹோல் டேஷ். ஏ வித்தியாசம் பியை தவிர இந்த இடத்துல அந்த இடத்த தவிர மற்ற இடத்த கண்டுபிடி அப்படின்னு அர்த்தம். அதான் ஏ வித்தியாசம் பி ஹோல் டேஷ். நான் என்ன செய்கிறேன், இன்னொரு படம் போடுறேன். இப்போ அப்போ அந்த கணக்குக்கு பிராக்கெட் உள்ள கணக்குக்கு 2 வட்டம் போடணும், 2 படம் போடணும். ஒரு வட்டம் ஏ, இன்னொன்று என்னது பி. இப்போ எதை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஏ வித்தியாசம் பி ஹோல் டேஷ். அப்போ இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னா இந்த ஏ வித்தியாசம் இருக்குல்ல, அந்த வெள்ளைக்கடல் கோடு, இதை விட்டுட்டு மிச்சம் உள்ள எல்லாத்துக்கும் நிழலிடும். இந்த பகுதி மட்டும் வரக்கூடாது. அப்போ கவனிங்க, இந்த இடம் மட்டும் வரக்கூடாது, மற்ற எல்லாத்தையும் நிழலிட்டு இருக்கு. அதான் ஏ வித்தியாசம் பி ஹோல் டேஷ். அதை தவிர ஏ வித்தியாசம் பியை தவிர
அனைத்து கணத்தில் உள்ள எல்லாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அனைத்து கணத்தில் உள்ள அதை தவிர மற்ற எல்லா பகுதியிலும் நான் என்ன செய்யறேன், நிலைநிறுத்துறேன். அந்த இடம் மட்டும் வராது. அந்த இடம் மட்டும் வரல. இதுதான் என்னது அப்படின்னா ஏ வித்தியாசம் பி ஹோல்டர்ஸ். அப்போ 2ஆம் கணக்கு முடிஞ்சிச்சா? 3ஆம் கணக்கு என்னன்னு பார்ப்போம். 3ஆம் கணக்கு ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ். இதுவும் ஒரு பிராக்கெட்டுக்குள்ள உள்ள கணக்கு தான். அப்போ 3ஆம் கணக்கு பாருங்க. 3ஆம் கணக்கு ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ். ஒரு பிராக்கெட் உள்ள கணக்கு செய்யும். இதுக்கு வெண்பட வரையணும். இதுக்கு வெண்பட வரையதுக்கு முன்னாடி ஒரு பிராக்கெட் உள்ள கணக்கு செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல பிராக்கெட்டுக்கு உள்ள என்ன இருக்கு அந்த கணக்கு செய்யணும். ஃபர்ஸ்ட் ஒரு படம் போட்டுக்கிறேன். இது ஏ வட்டம், இது பி வட்டம், செவ்வாய் கட்டம் வந்து என்னது அனைத்துக்கணும். இதெல்லாம் கரெக்டாக குறிச்சிக்கணும். முதல்ல ஏ யூனியன் பி ஹோல்டர். ஏ யூனியன் பின்னு என்ன அர்த்தம்? ஏயும் பியும் சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் ஏ யூனியன் பி, ஏ சேர்ப்பு பி. அப்போ ஏ சேர்ப்பு பின்னு என்ன அர்த்தம்? ஏ கட்டத்தையும் ஏ வட்டத்தையும் பி வட்டத்தையும் சேர்த்து நிலையிலிடுறோம். நிலையிட்டாச்சா? சரி. இது ஏ யூனியன் பி. இப்போ அடுத்து பிராக்கெட்டுக்கு வெளியே வரும். பிராக்கெட்டுக்கு வெளியே என்ன இருக்கு? ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ் இருக்கு. அப்போ அதுக்கு இன்னொரு வட்டம் போடுறேன். நல்ல கவனிங்க. இது ஏ வட்டம், இது பி வட்டம், இது அனைத்துக்கணும். இப்போ நல்லா கவனிங்க. ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ். ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ்னா இந்த இருக்குல்ல, ஏ யூனியன் பி நிலையிட்டு இருக்கோம்ல, அதை தவிர அனைத்து கணத்தில் உள்ள எல்லாம். அப்போ ஏ யூனியன் பி இந்த இந்த உள்ள எங்கேயும் நிலையிடக்கூடாது. அதை தவிர மற்ற எல்லாம். இதை தவிர இதை போட்டிருக்கோம்ல, இதை தவிர ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ்னு என்ன அர்த்தம்? ஏ யூனியன் பியை தவிர அனைத்து கணத்தில் உள்ள எல்லாம். அப்போ ஏ யூனியன் பிக்குள்ள இந்த ஏ வட்டத்துக்கும் பி வட்டத்துக்குள்ள போகக்கூடாது. இந்த இடத்த விட்டு இதை மனசில் வச்சுடுங்க. இதில் போடக்கூடாது. இதை தவிர வெளியே உள்ள எல்லாம். சரியா? இதுதான் என்னது அப்படின்னா ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ். சரிதானா? ஏ யூனியன் பி முதல்ல பிராக்கெட்டுக்குள்ள கணக்கு செய்யறது எப்படி செய்யணும் அப்படின்னா, முதல்ல பிராக்கெட் சம்மந்தப்பட்ட கணக்கு கொடுத்தாங்கன்னா முதல்ல பிராக்கெட்டுக்குள்ளே உள்ளது செய்யணும். அதுக்கப்புறம் பிராக்கெட்டுக்கு வெளியே உள்ளது செய்யணும். முதல்ல ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஏ யூனியன் பி ஹோல்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். இதை வச்சுருங்க. அப்போ வெண்படங்கள் வரைய வரைக்கும் எடுத்துக்காட்டு 1.8 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். மாணவர்கள் இந்த கணக்கையும் அந்த கருத்துக்களை நன்றாக விளங்கி கொண்டு இந்த கணக்குகளை உங்களோட கிளாஸ் ஒர்க் நோட்டில் செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.